சொல்லுங்க. ஹர ஹர நம பார்வதி பதஜி ஹர ஹர மகாதேவா. பேரன்பு சார்ந்த ஆஸ்திக பக்தகோடி மெய்யன்பர்களே, நமது செய்யாறு நகர் அண்ணா நகரிலே எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகர் ஆலயத்திலே பரிவாரமூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்பிகைக்கு 7ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனி மாதம் பிரதமை முதல் நவமி வரையிலாக நடக்கக்கூடிய 11 நாட்கள் விசேஷமானதொரு ஆஷாட நவராத்திரி. வருஷத்தில் 3 நவராத்திரி நமக்கெல்லாம் பெரிவா சொல்லியிருக்கா. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, கொலு நவராத்திரி என்று 3 நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் வராகி அம்பிகைக்கு முக்கியமானது அந்த 11 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விசேஷமாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் இனிப்பு அலங்காரம், 2ஆம் நாள் மஞ்சள் காப்பு, 3ஆம் நாள் குங்கும காப்பு, 4ஆம் நாள் சந்தன காப்பு, 5ஆம் நாள் விசேஷமானது ஒரு அலங்காரம் தேங்காய் பூ அலங்காரம், 6ஆம் நாள் மாதுளை முத்துகளால் அலங்காரம், 7ஆம் நாள் நவதானியம் முளை கட்டிய பச்சை பயிரால் 7ஆம் நாள் நவதானிய அலங்காரம், 8ஆம் நாள் வெண்ணெய் காப்பு, 9ஆம் நாள் சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அலங்காரம், 10வது நாட்களாக பழ காப்பு என்று சொல்லக்கூடிய பழங்களால் அலங்காரமானது செய்யப்பட்டு நிறைவாக 11வது நாள் புஷ்ப அலங்காரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ அலங்காரங்கள். இந்த 11 நாட்களுக்கும் அம்பாளை கொலுவீற்றிருந்து நம்மளுடைய ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை தீர்க்க எல்லாம் வல்ல வராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நில தகராறு, சொத்து தகராறு, திருமண தடை, புத்திரவாக்கிய பேரு, நீண்ட நாட்கள் வரக்கூடிய நமது மன சஞ்சலங்கள் எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் நமது வராக தேவி. விநாயகருக்கு அடுத்தபடியாக முழு முதற் கடவுள் என்று வணங்கக்கூடிய தெய்வமும் இவள்தான். ஆகையால் இந்த 11 நாட்கள் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த வராகி அம்மனுடைய பரிபூரண அருள் எல்லாரும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஸ்ய தேவதோக்ஷக ஸ்ரீ நமஹ ராமலாயி மகே அலங்கி மகே தன்னோ வராக தேவதா